ஹாய் மீடியாஸ். அடுத்து இப்போ நம்ம வந்து கிச்சன் கிளீனிங்க்கு தாங்க வந்திருக்கோம். கிச்சன் கிளீனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜை தான் நம்ம இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, வாரத்தில் ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஃப்ரிட்ஜா இல்லை சந்தையாங்கிற மாதிரி மாறிடும். நமக்கு தான் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுதே, அந்த மாதிரி தாங்க ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி. நான் க்ளீன் பண்ணலைன்னா வேறு யாருமே க்ளீன் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து இப்போ வந்து பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. இப்போ அதை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். எல்லா பொருளையுமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வெளியே போட்டேன். ஒரு பொருளுமே இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கருவேப்பிலை கிள்ளிட்டு அப்படியே வைக்கிறது, அந்த பச்சை மிளகாவை கிள்ளிட்டு அப்படியே வைக்கிறது, தேவையான பொருள், தேவையில்லாத பொருள்னு எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் கிடக்குது. அதெல்லாம் தூக்கி வெளியே வீசியாச்சு. அதெல்லா பொருளையுமே வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த ரேக்கையும் தூக்கி எல்லாத்தையுமே கழட்டி நான் பாத்திரம் விளக்குற அந்த சிங்கில் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை தொடச்சி எடுக்க வேண்டியதான். எப்பயுமே ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் வந்து ஆஃப் பண்ணாமலே நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா ஆஃப் பண்ணிட்டேன்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதை வேறு 1 மணி நேரம் உட்காந்து தொடச்சிட்டு இருக்கணுங்க. ஸோ இப்போ டைம் இல்லாத காரணத்தினால வந்து நான் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே வந்து ஃப்ரிட்ஜை துடைக்க போகிறேன். ஒரு காட்டன் துணி வந்து கட் பண்ணி வச்சுட்டு சும்மா லைட்டாக வந்து வெறும் காட்டன் துணியில் மட்டும் அதை ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கரையெல்லாம் இருக்குல்லங்க, அதனால் வந்து தண்ணியும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக ஜவ்வாது போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வாசனையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா தொட்டு தொட்டு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கரையெல்லாம் போகணும் அப்படின்ட்டு ஈர துணியில் வந்து அதுக்கப்புறம் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆன் பண்ணி வச்சுட்டு துடைக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ வந்து வேறு வழி இல்லை. அதனால் வந்து தொடச்சி தான் ஆகணும் அப்படின்ட்டு தொடச்சிட்ருக்கேன். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி முடிச்சுட்டேங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எப்போ அடுத்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுவோன்னு தெரியாது. ஏன்னா அடிக்கடி தான் நமக்கு தான் உடம்பு சரியில்லாமல் போயிடுதே. அது என்னமோ ஆன்லைனில் சொல்லி வச்ச மாதிரி வாரத்தில் ஒரு தடவை வந்துட்டு போயிடுதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். சிங்கில் போட்டதையும் வந்து பார்த்திங்கன்னா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் அதையும் வந்து தொடச்சி அப்படியே உள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கரெக்டாக வச்சுட்டேங்க. இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு பார்க்க நீட்டாக இருக்குது. அதுக்கு காய்கறி வைக்காமல் கரெக்டாக இப்படியே இருந்துடலாம் போல் இருக்குங்க. காய்கறி வச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் அந்த ஃப்ரிட்ஜை நாசமாக்குறதே. க்ளீன் பண்ணுறது மட்டும் நான் பண்ணுவேங்க. மற்றபடி என் ஃப்ரிட்ஜு வந்து அங்கங்கே குப்பையாக்குறதும், அங்கங்கே பேப்பர் வைக்கிறதும், மாவு சிந்தி கிடக்கிறதும், அந்த மாதிரி வந்து நிறைய வேலைத்தனம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? பால் பாக்கெட்டெல்லாம் பிரிச்சுட்டு பாதி அப்படியே உள்ளே போட்டு வைக்கிறது. இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி இருக்கிறான். கார்த்தி கூடவே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பசங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் க்ளீன் பண்ணுறது மட்டும் நான் மட்டும்தான் பண்ணி ஆகணும். உங்கள் வீட்லலாம் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக ஃப்ரிட்ஜெல்லாம் தொடச்சிட்டு தேவையான பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். இதே ஃப்ரிட்ஜை நாளைக்கு ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுங்கள். நானே மறந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜை வந்து அப்படியே தலைகீழ வச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து மாறிடும். ஓகேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த க்ளீனிங் ஒர்க்கு எங்கே அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, பாய்.